உள்ள வா, நேரா வா, இப்போ நேரா வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Gayathri Hobbylobby. நம்ம இன்னைக்கு வந்து என்னுடைய பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. காலையில் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பேச முடியல, அதனால தான் சரி இப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். நைட் வந்துட்டு கேக்லாம் கட் பண்ணணும், ரொம்பவே சூப்பராக நல்லா ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணோம். இப்போ வாங்க செலிப்ரேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே வா, அப்படியே வா, உள்ள வா, நேரா வா, இப்போ நேரா வா. வா. ஓகே, ஒரு நிமிஷம் இரு, கண்ணை திறக்காது, இங்கே வா. இங்கே வா, நீ இங்கே நில்லு. இங்கே கண்ணை திற, திறக்காத. இப்படி ஓகே. எப்ப லைன்ல வந்தீங்க? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஓ, அம்மா ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணு. கேக் சூப்பரா இருக்குக்கா. கேக் சூப்பரா இருக்குடா. அப்படியா? யார் செலக்ட் பண்ணா கேக்க? என்ன கேக்குடா பாப்பா, இது அழகா கியூட்டா இருக்குடா. பால்ஸ் கேக்கா? இதுல ஃபாண்டன்ட் பாலா? அழகா இருக்கே. இங்க கேக் மட்டும். இவங்க தான் என்னுடைய அப்பா, அம்மா, அப்புறமா என்னுடைய உடன்பிறப்பு, என்னுடைய தங்கச்சி. இப்போ வந்து கன்சீவாக இருக்கா. எல்லாரையும் பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் எப்போ பார்ப்போம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாரையுமே வந்துட்டு நேரில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே வந்து ஆசைப்பட்டேன். பட் இப்போ அதுக்கான டைம் சுச்சுவேஷன் வந்துட்டு அமையல. கூடிய சீக்கிரம் எல்லாரையும் வந்துட்டு அப்பா, அம்மா எல்லாரையும் நேரில் பார்த்து உங்களுக்கு வந்து நேரில் வந்து எல்லாரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எல்லாரையுமே வந்துட்டு ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். நல்லா வச்சு அப்பி விட்டுட்டாரு கேக்க. போட்டோ எடுக்கிறீங்களா? வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நீ சாப்பிடு. போட்டோ எடுங்க, கட் பண்ணிடலாம். திருச்செங்கோட்ல தந்த கிஃப்டாமா? தேங்க்யூ. இந்த கிஃப்ட் வந்துட்டு என்னுடைய அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து எனக்காக இந்த பர்த்டேக்கு கொடுத்துருக்க கிஃப்ட் தான் வந்துட்டு இது. ஓபன் பண்ணி காட்டு, ஓபன் பண்ணி காட்டு. இந்தா இந்தா சிசர்ஸ் வச்சு ஓபன் பண்ணுங்க. இருங்க மாமி, அது தாங்க போன் எடுத்துல கீழே வச்சிருங்க, இங்க வச்சிருங்க, இதுல நிக்க வச்சிருங்க.
அம்மா அப்பாலாம் வந்துட்டு தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து எனக்கு வந்து பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்னு வந்து ரொம்ப வந்து ஆசைப்பட்டிருக்காங்க. பட் வந்து இப்போ வந்து அனுப்ப முடியாத சுச்சுவேஷன்னால என்ன பண்ணியிருக்காங்க, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று வந்து வாங்கி தர சொல்லியிருக்காங்க. அதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஐடியா பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு நாள் வந்து ஷாப்பிங் போயிட்டு இருக்கையில வந்துட்டு டார்கெட் வந்து போயிருந்தோம். அப்போ வந்து அந்த கடையில் ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து பார்த்து நான் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொன்னேன். ஏதாச்சும் நான் பாட்டுக்கு வந்து கேட்டு பார்க்கலாம், சும்மா ரொம்ப நாள் எனக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர் வாங்கணும்னு ஆசை. சரி நான் வந்து கேட்டு பார்த்தா டக்குன்னு எந்த மறுப்புமே சொல்லாமல் வந்து சரிம்மா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து டவுட்டே வந்துச்சு, என்ன எதுவுமே சொல்லாமல் அப்புறமா வாங்கிக்கோமா, இல்லை இப்போ எதுக்கு இது தேவையில்லாமல் அப்படின்னு எந்த ஒரு மறுப்புமே சொல்லாமல் வாங்கி தராங்களேன்னு எனக்கு ஒரு டவுட்டு. கேட்டதுக்கும் பர்த்டே வருதில்ல, அதுக்காக தான் நான் எந்த கிஃப்ட்டுமே நான் வந்துட்டு வாங்கலை, அதனால வந்து உனக்கு பிடிச்சது கேட்கறதில்ல, ஆசைப்பட்டு கேட்குறா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே அன்னைக்கு நைட்டு அதை வந்துட்டு பேக் பண்ணி எனக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அப்பா அம்மா கொடுக்குற கிஃப்டை வந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்போதான் எனக்கு வந்துட்டு தெரிஞ்சது, தங்கச்சி வந்து சொல்லியிருக்கா, அக்கா வந்து அக்காவுக்கு பிடிச்சதா வந்து வாங்கி தாங்க மாமா ஏதாவது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா. அதனால எனக்கு பிடிச்சதா வாங்கி தரணும்னு சொல்லிட்டு என்னையவே கடைக்கு கூப்பிட்டு போய் எனக்கே தெரியாமல் வாங்கி கொடுத்து அதை வந்து கிஃப்டாக வந்து பண்ணினாங்க. பட் இது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருந்தது, ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது எனக்கு வந்துட்டு. அப்பா அம்மா தேவியெல்லாம் வந்துட்டு எப்படி தங்கச்சிலாம் வந்து பேசினாங்க அவர்கிட்ட, எப்போ இது வந்து பேசினாங்க, எப்போ வாங்கி தர சொன்னாங்க, எதுவுமே எனக்கு வந்துட்டு தெரியாது. அதனால எனக்கு இது வந்து நானே போய் வாங்கியிருந்தாலும் எனக்கு பிடிச்சதாகவும் வாங்கிக்கிட்டேன், அதே சமயம் வந்து கிஃப்டாகவும் கிடைச்சதும் போது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. ஹலோ, என்ன பண்றீங்க நீங்க? கேக்கு மல்லி சாப்பிட்டுட்டு இருக்கு ஒரு பாப்பா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்துட்டு கட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து வீடியோக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. கேக் கட் பண்ணும்போது வந்து 3 பேரும் சேர்ந்துமே தான் வந்து கேக் வந்து கட் பண்ணணும். சரின்னு சொல்லி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி அந்த வீடியோ வந்து நான் வந்துட்டு எடுக்கலை, சாரி. அதனால வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் வந்து பாப்பா கேக் ஊட்டி விடுற ஃபோட்டோஸ் மட்டும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேக் வந்து பவிஷ்ணா குட்டி வந்து எனக்காக செலக்ட் பண்ண கேக் தான் வந்துட்டு அது வந்து சர்ப்ரைஸாக தான் வந்து கேக் வந்து கட் பண்ணினாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, கேக் தவிர என்னால் வேறு எதுவுமே வந்து வாங்க முடியல, அவ்வளோதான் ஹேர் ஸ்ட்ரைட்னர் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கேக்லாம் கட் பண்ணி எல்லாம் போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு பிக்கான ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தா இதுதான். இது வந்து என்ன கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து காலையில் வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்துட்டு எழுந்தாச்சு. எழுந்ததும் வெளியே வந்து பார்த்தா வந்து ரோஸ் எல்லாம் பூத்து ரொம்பவே வந்துட்டு அழகாக இருந்துச்சு, கண்ணுக்கே வந்து குளிர்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரோஸ் பூவெல்லாம் வந்துட்டு பார்த்ததும் சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காட்டினேன். இன்றைக்கி வந்து பர்த்டேக்கு நைட்டு வந்து கேக்லாம் கட் பண்ணி கிஃப்ட்லாம் வாங்கி ரொம்ப ஜாலியாக வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் தான் வந்துட்டு எனக்கு வந்து பர்த்டே வந்துட்டு வந்தது. ஆகஸ்ட் 6 தான் வந்துட்டு என்னுடைய பர்த்டே. ஃப்ரைடே பாப்பாவுக்கும் வந்து ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அதனால ஸ்கூலில் வந்து இன்றைக்கி வந்து மீட்டிங் வந்துட்டு வச்சுருக்காங்க. அதனால் ஸ்கூலுக்கு போகணும். என்னுடைய பர்த்டே அப்படின்னால ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் வந்துட்டு லீவ் போட்டுட்டாங்க. அதனால் இப்போ வந்து கோவிலுக்கு போகலாம் இன்னொரு பிளானு. ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு போயிட்டு நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போது கோவிலுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து சாமி வந்துட்டு போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் கட்டியிருக்க சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா புது சாரீ. அம்மா வந்து ஊர்லேருந்து அனுப்பிச்சி விட்ட சாரீ தான் வந்துட்டு இது. இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு கொரியர் அனுப்பிச்ச அன்பாக்சிங் வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன பொருளெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள். இன்னும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் விநாயகரை வந்து கும்பிட்டுலாம். எனக்கு வந்து விநாயகர்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நம்ம வந்து வீக் டேஸில் வந்துட்டு வந்திருக்கோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து வந்ததுனால ஆடி வெள்ளிக்கிழமை. பட் வந்துட்டு வீக் டேஸுங்கிறனால யாரும் வந்து கோவிலில் யாருமே இல்லை, அமைதியாக இருந்தது. நம்ம மட்டும்தான் வந்துட்டு இருந்தோம். ஒருத்தர் 2 பேர் தான் வந்துட்டு வந்திருந்தாங்க.
என்னுடைய இந்த பர்த்டே சாரீ எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். நான் வந்து மேக்கப்பே வந்துட்டு போடல, ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஏன் அப்படின்றத வந்து நான் வந்து அப்புறமா வந்துட்டு சொல்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு பிள்ளையாரை வந்துட்டு கும்பிட்டாச்சு. பிள்ளையார் வந்து தனி சன்னதியில் வந்துட்டு இருக்கிறாரு. பக்கத்துலேயே வந்து மெயின் டெம்பிளுக்கு வந்துட்டு போகிறோம். அங்கே தான் வந்துட்டு மீனாட்சி அம்மன், சிவன், பெருமாள் எல்லாருமே வந்துட்டு அங்கே தான் இருக்காங்க. இப்போ அடுத்ததான் அங்கே வந்துட்டு போகலாம். இங்கே வாடா. கை கீழே விட்டுட்டு வா. ஏன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா வந்து பாருங்களே, அவளே அழகாக வந்து ஷூவை வந்து ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போய் அங்கே ஸ்லிப்பர் ஸ்டாண்டில் கொண்டு போய் வந்துட்டு விடுறா. எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. கரெக்டாக பொறுப்பாக வந்து எடுத்து வைக்கிறான்னு எனக்கே வந்து ரொம்ப ஆசையாக போணுச்சு. அதனால தான் வந்துட்டு சரின்னு சொல்லி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் வந்து குழந்தைங்க வந்து அதை பார்த்து தான் வந்து கற்றுக்குறாங்க. இந்த வீடியோ கிளிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நியூ இயர் அன்னைக்கு கோவிலுக்கு போனப்போ எடுத்த வீடியோ தான் இது. நம்ம இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்துட்டு வீடியோவே எடுக்கல, டக்குன்னு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். சரி சாமி கும்பிட்டோம், சாமி வந்து உங்களுக்கு வந்து காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணினேன். சாமி கும்பிட்டுட்ட உடனே நமக்கு அங்கே பிரசாதம் வந்துட்டு கொடுத்தாங்க. பழமும் கொஞ்சம் வந்து பருப்பு சாதமும் வந்துட்டு கொடுத்தாங்க. எனக்கு வந்துட்டு பர்த்டே அன்னைக்கு சாமி கோவிலில் வந்துட்டு பிரசாதம் கொடுத்தது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் ஆனிச்சு. இங்கே பாருங்க, கோவிலை சுற்றி யாருமே இல்லை, ஒரு காக்கா எதுவுமே பறக்கவே இல்லை. அப்படியே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அங்கவே. கோவிலில் ஒருத்தர் 2 பேர் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம இங்கே வந்து சாமி வந்துட்டு கும்பிட்டாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளம்பலாம். போலாமா பேபி? எங்கே? வீட்டுக்கு தான்டா. வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு அடுத்ததா பாப்பா ஸ்கூலுக்கு போகிறோம். ஓகே போலாமா? என்ன என்னுடைய பர்த்டேயில் வந்து என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கண்கட்டி வந்துருச்சு. அதனால முக்கியமாக வந்துட்டு மேக்கப் போட முடியாமல் போயிடுச்சு. அதுதான் இதுதான் வந்துட்டு இதை வந்து ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணாங்க எனக்கு பர்த்டேக்காக. ஹஸ்பண்ட் வந்துட்டு கிஃப்ட் பண்ண செயின் இதுதான். செயின் வாங்கி தருவாங்க அப்படின்ற இந்த சர்ப்ரைஸை வந்து நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த செயின் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக. வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து வந்திருக்கோம். பவிஷ்ணா வந்து இந்த ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல். இந்த ஸ்கூல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹானர் ரோல். இது வந்து சுகர்லேண்டில் வந்துட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஜாயின் பண்ணி விட்டாச்சு. கிளாஸ் வந்து ஆகஸ்ட் 10லேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்னோட பர்த்டே டேட் அன்றைக்கி ஆகஸ்ட் 6 அன்றைக்கி தான் வந்து மீட்டிங் வந்து அட்டன் பண்ணோம். இது வந்து ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம குழந்தைய வந்து இங்கே படிக்க விட போகிறோம். எப்படி வந்து பாப்பாவோடைய கிளாஸ் ரூம்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கும் வந்து ஃபர்ஸ்டே வந்து கிளாஸ் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளாஸ் வரும்போது ஸ்கூல் வரும்போது வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து டீச்சர்ஸ் கிட்ட வந்து கேட்டுக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணணும். பட் வந்து ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து ஆகஸ்ட் 10லேருந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ரீகேக்கு. நம்ம வந்து இப்போ வந்து அனுப்பல, ஒரு இன்கன்வீனியன்ட் ப்ராப்ளம்னால. நம்ம வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கும் பவிஷ்ணா ஸ்கூல் ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். ஸ்கூலுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே வந்து தூரம். அதனால வந்துட்டு அக்டோபரில் வந்துட்டு வீடு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்துட்டு இருக்குது. ஸ்கூல் பக்கமாக போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்துட்டு இருக்கும். அப்போ இருந்து தான் வந்து ஸ்கூல் வந்து அனுப்ப போகிறோம். பிரின்ஸ்பல்ட்டே வந்து பேசியாச்சு. அவங்களும் வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அக்டோபர்லேருந்து அனுப்புங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு சரி மீட்டிங் வந்துட்டு அட்டன் பண்ணிடலாம், என்ன சொல்கிறாங்க எதுன்னு கேட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக மீட்டிங் வந்துட்டு அட்டன் பண்ணிட்டோம். பட் அக்டோபர்லேருந்து தான் பாப்பா வந்து ஸ்கூல் வந்து போக போகிறா. இதுதான் வந்து பவிஷ்ணாவுடைய கிளாஸ் ரூம், ப்ரீகே கிளாஸ் ரூம். ஆக்சுவலாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடுக்கக்கூடாது, நான் வந்து திருட்டுத்தனமாக வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஸ்கூல் வந்து எப்படி இருக்குன்னு நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கணும், பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து காட்டணும். திரும்பவும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்மளை கிளாஸ் ரூமில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க.
இருக்காங்க. அதனால இப்பதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் திருட்டுத்தனமா வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம பாப்பா படிக்கிற கிளாஸ் ரூமை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இப்படிதான் வந்துட்டு இருந்துச்சு. அவ்வளவுதான், ஃபுல்லா வந்து ஒரு 1/2 hour மீட்டிங் தான். அது வந்து அட்டென்ட் பண்ணிட்டு பாப்பா கொஞ்ச நேரம் அங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அங்க மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே லஞ்சுக்கு வந்துட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்போ நம்ம லஞ்சுக்கு வந்து ஆகாஷ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து மேக்கப் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் கோவிலுக்கு போகும்போதே நான் வந்துட்டு ரொம்ப டல்லாக இருந்தேன். நைட்டு வந்து ஆயின்மெண்ட் கண்ணுக்கு போட்டதுனால காலையில் கண்ணை சுற்றி வந்து அப்படியே ஆயில் ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே ஆயிலியாக வந்துட்டு இருந்தது. அம்மா பார்த்துட்டு வந்து கொஞ்சம் வந்து அப்செட் ஆயிட்டாங்க. என்கிட்ட வந்து டேரெக்டாக சொல்லலை, பட் வந்து பிள்ளை என்னடா பர்த்டே அன்னைக்கு இவ்வளோ டல்லாக எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. ஓகே அப்படின்றதுக்காக எனக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பர்த்டே மாதிரி ஒரு ஃபீலே வந்துட்டு வரல. அதனால லைட்டா வந்து டச் அப் மாதிரி பண்ணி லைட்டா வந்து கண்ணுக்கு மை போடாம வந்து மேக்கப் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி காமிச்ச வாட்டி தான் அம்மா வந்து ஹாப்பி ஆனாங்க. சிக்கன் லாலிபாப் வாவ் எப்படி இருக்கமோ பார்க்க. சிக்கன் பிரியாணி மாதிரி எப்படி இருக்கும் லாலிபாப்பு? அந்த சட்னி ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியா இருக்கும். ஆமா, நீ வெறும் லாலிபாப் மட்டும் சாப்பிடு. ஆமா, லைட்டா ஸ்பைசியா இருக்கும், ஸ்வீட்டும் இருக்கும். நீ வேணா டேஸ்ட் பண்ணி பாரு. என்ன ராமா சிக்கன் சுடுதா? சரி வெயிட் பண்ணி சாப்பிடு, அது வரைக்கும் கேரட் சாப்பிடு. ஓகே, கேரட் வந்து சாப்பிடலாம். புது கேரட் எடுத்துட்டேனா? சரி பரவாயில்ல சாப்பிட்றீ. ஒய் ஒய் வந்து என்ன வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்கன்னா சிக்கன் சிஸ்லர் பிளாட்டர் மாதிரி வந்து வாங்கிட்டாங்க. இது ஃபுல்லா சிக்கன்லயே வந்து வேற வேற வெரைட்டில வந்துட்டு இருந்துச்சு. ரொம்பவே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பிரியாணி. இந்த கடையில பிரியாணி வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. செம டேஸ்டா இருக்கும். இதுல புளிப்புக்காக வந்து பிளம்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செமையா டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி சிக்கன் லாலிபாப் வந்து இந்த கடையில வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்து ஒரு கட்டு கட்டணும். நல்லா வந்து இந்த கடையில ஃபுல்லா வந்து சாப்பிட்டோம். இப்படிதான் நாங்க வந்து இந்த வருஷம் பர்த்டே வந்து என்னோட பர்த்டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா வந்துட்டு என்ஜாய் பண்ணேன். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பவிசு குட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பர்த்டேக்காக பலூன் ஊதணும்னு அவ்வளோ அடம் பண்ணி அவர் கடைசியில வந்து பலூன் வாங்கி ஊதுனா. போதுண்டா பாப்பா, பெருசா இருக்குடாமோ. இது வேற கட்டவில்லை தாங்க. இந்த பலூன் பிடிங்க. குடுறா பேபி. தேங்க்யூ ஸோ மச்டா பேபி, லவ் யூ. குழந்தைங்க வந்து இந்த வயசுல பலூன் வச்சு விளையாடுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஆனா அம்மாவோடைய பர்த்டேக்காக நான் கொடுங்கம்மா, நான் உங்க பர்த்டேக்காக பலூன் ஊதி தரேன் அப்படின்னு ஆசையா கேட்டு எவ்வளவு தம் கட்டி ஊதுறா. பார்க்கவே வந்து பாவமாவும் இருந்தது, அதே சமயம் ரொம்ப ஆசையா இருந்தது. நானே கிஃப்டை வாங்கி நானே வந்து கிஃப்டை பேக் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க, நான் வந்து பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு இது வந்து ரொம்ப 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 எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அது இன்னும் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கூட உட்காந்து பாப்பா எனக்காக பலூன் ஊற்றி கொடுத்தா, ஹஸ்பண்ட் எனக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இந்த பர்த்டே வந்து ரொம்பவே சூப்பராக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணேன். அப்பா அம்மாவையும் வந்து வீடியோ காலில் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டேன். அவங்களும் வந்து என்னோட பர்த்டே வந்து அட்டன் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்துட்டு பெல் பட்டனும் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Gayathri. Thank you. Bye bye. Take care.